வாக்கியம் ஒரு கட்டம் முடிகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் கைப்பிடித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஓகே, யோவான் 19:30 வசனம் எடுத்துங்க. ஒருவர் வாசிப்பதாக. நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்துருக்கார். அவர் நமக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, நமக்காக எவ்வளோ சிலுவையில் அடி வாங்கியிருக்காரு. அவர் செய்த நன்மைங்க ஏராள நன்மைங்க. ஒரு ஒரு ஆண்டவர் வந்து பிதாவை இயேசுவை கீழே அனுப்புகிறப்ப, மனிதரான அனுப்புகிறப்ப, அவர் நம்ம மனித கோலத்திலே தான் இருந்து அவர் அப்படியே அந்த இடத்துல ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு எல்லாமே நன்மையான வார்த்தை தான் சொன்னார். எதுக்குங்க அவங்கள அடிக்கப்படணும்? அவர் நான் திருடினாரா? அவர் நான் கெட்டவரா? எதுக்கு அடிக்கப்பட? அவர் சொல்லியிருக்கு, பைபிள் சொல்லிட்டு அவர் சுத்த கண்ணனாங்க. அவர் சுத்த கண்ணனா, பரிசுத்த கண்ணனாங்க. அவர் எல்லாத்துக்கும் சீசன் சொல்லி நல்ல ஒரு காரியத்தை சொல்லி பிசாசை பிடிச்சிருக்கு அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு. பிசாசு நோய்பட்டவருக்கு அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு. எல்லா காரியத்திலையும் அவர் வந்து நன்மை செஞ்சுருக்கிறாருங்க. நன்மை செய்து அவர் வாழ்க்கையில் ஜெனியாக இருந்து அந்த பட்டணமாக போய் அந்த சீசன் சொல்கிறப்ப அந்த திரளான ஜனங்கள் அவர் பின்னால் வந்து தேடி வந்தாங்களா? ஐயா, நன்மை நடக்குது, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்கிறாரு. மரணத்தை எழுப்பியிருக்காருங்க, சப்பானியை எழுப்பியிருக்காருங்க, கண்ணு தெரியாதவங்களை கண்ணுகள் திறந்துருக்காருங்க. அவர் அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறப்ப, நிறைய காரியங்கள் இந்த மாதிரி அற்புதம் செய்கிறப்ப, ஆண்டவர் வந்து இந்த சிலுவையில் எதுக்கு அறையப்பட்டார்னா, இந்த செய்த நன்மைகளை அவருங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வந்து நீ பிசாசானவன், நீ கெட்டது நல்லது செய்கிறப்ப கெட்டது காரியத்தை இப்போ போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட? ஜனங்களுக்கு கெட்ட காரியம் போய் வைக்கிறாங்க. கெட்ட காரியம் போய்க்கிறப்ப அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த ஜனங்களுக்காக வந்து ரத்தம் சிந்தி, அக்கா சொன்னது போல் அந்த சிலுவை சொன்னாங்களே 150 கிலோங்க. அது கூகுள் இதில் செக் பண்ணிட்டு பாருங்க. பழைய காலத்து தீயாங்க, லைட்டு தீயாங்க இருக்கும் பார்த்தீங்களா? முன்னெல்லாம் வந்து லைட் தீயாங்க தான் இருக்கும், இரும்பு தீயான், லைட் தீயான். அந்த செங்காய் கட்டன்னு சொல்லுவாங்க. அது வேட்டுங்க. அந்த வேட்டை 150 கிலோங்க. தூக்கிட்டு போக முடியாதுங்க ஸ்லேஸில். நம்மளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது எல்லோரும் என் இடத்துக்கு பாரம் சொன்னாங்க. அவர் அப்பயே அந்த பாரத்தை சுமத்துட்டாங்க. நம்ம பாவத்தை அப்பயே அவர் சுமத்துட்டாங்க. அந்த மாதிரி காரியத்தில் அவர் அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தோடு போகிறப்ப நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஜீசஸ் பிளட் வந்து உலகத்தை முழுதும் சுத்திகரிச்சிருச்சுங்க. ஏன்னா அது அவர் அடிக்கப்பட்ட அடிங்க எல்லாமே வந்துங்க சரியான அடி. ஒவ்வொரு அடியும் அந்த வாளுன்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு 5 பிச்சு எடுத்துரும். அந்த செதை அடிக்கிறப்ப நம்மளை அந்த செதைகள்லாம் பிக்கப்பட்டோம். நமக்காக மறைச்சிருக்காரு, நமக்காக அந்த பாவத்தெல்லாம் ஏற்றிருக்காருங்க. நம்ம ஏன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானுங்க அவர் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. அது அவர் அப்படியே போகல, மரணத்தில் அப்படியே போகல. பிதாவை வந்து பார்த்துருக்காரு, என் பையன் அங்கே இறந்துருக்காரு, மரணமாக இருக்காரு. ஆனால் ஒன்றுமே சொல்லலைங்க. அவர் மரணத்தை அவர் வந்து முடிந்த பின்னு பிதா கண்டிப்பாக கண்ணீர் விட்டுருப்பார். ஏன்னா பிதாவே தான் குமாரன் அனுப்பப்பட்டிருக்க கீழே. மரணத்தை பார்த்தோன்னே பிதா கண்ணீரோடு விட்டுருப்பார், என் பையன் இறந்துட்டானே, மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி. ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெரிந்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறைந்தால் ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெரிந்தராக இருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகள் நம்மளுக்காக செய்த அவர் விட்டுட்டு போகிறாங்க, நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இனிமேல் நம்ம இறங்கி தான் செய்யணுங்க. நம்ம தான் எல்லாத்தையும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லா மக்களுக்கும், நம்ம எல்லா ஜனங்களுக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த காரியம் கொடுத்துருக்காரு, நம்மளோடு இருந்திருக்கிறாரு நம்ம தேவன். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மேலும் அவர் செய்த எல்லா காரியங்களும் சாபத்திலிருந்து நம்மளை மீக்கியிருக்காங்க, மரத்திலிருந்து மீக்கியிருக்காங்க. அந்த பாவத்திலேருந்து நம்ம பாவம் தாங்க, நம்ம சேர பாவம் தான் அவர் வந்து பார்த்துருக்காரு. பாவத்திலேருந்து நம்ம வந்து ஆண்டவரை தரிசிக்க முடியாதுங்க. அவர் நம்மளோட வரமாட்டார். பாவங்களை மீக்கணும். அதனால் நம்மளுக்காக எல்லா பாவத்திலையும் எல்லா சாபத்திலையும் நம்மள அடிக்கப்பட்டு அவர் மரணத்தில் இறந்திருக்காருங்க. அவர் செய்த எல்லா நன்மையும் ஆண்டுகிறார் நம்மளுக்காக தான் செஞ்சுருக்கிறாரு. மேலும் அவரோட கிரிகளை அவர் மறைஞ்சார். சிலுவை பரலோகத்தில் வந்து சிறைசாலை துணி 2 அவரோட பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த எல்லாமே நமக்காக தான் செஞ்சிருக்கிறாரு. அவர் அடிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நம்மளுக்காக தான் அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் மறைந்து அவர் முடிந்துன்னு சொன்ன அந்த காரியங்க நம்ம கூட இருந்து எவ்வளோ 3.5 வருஷம் அந்த ஜேனியாக அந்த வேலையை செஞ்சிருப்ப. ஆனால் யார் எந்த சீசனும் பாண்டி சீசனும் அவர் கூட இல்லைங்க. அவர் ஒண்டி தான் அடிக்கப்பட்டார், அவர் ஒண்டி தான் பிக்கப்பட்டார், அவர் ஒண்டி தான் மறைக்கப்பட்டாருங்க. ஒரு சீசனும் அவர் பக்கத்தில் இருங்க. ஏன்னா அவர்
அவர் வந்து மனிதனாக இருந்து அந்த டைம் வர்றப்ப அதான் அந்த டைம், முக்கியமான டைமு. அப்போ தான் அவர் அடிக்கப்படணும், அப்போ தான் அது சிதைப்பிக்கப்படணும், அப்போ தான் அவர் வந்து அது முடிவு, அவரோட காரியம் முடிய வரப்போகுதுன்னு இந்த காரியம் அவரோட இதுங்க. ஏன்னா அவர் நமக்காக உயிர் தெளிந்த தேவனாக இருக்கிறாருங்க. அவரோட காரியங்கள் எல்லாம் வைக்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நம்மளை அவர் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இருந்தேன். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். இந்த அழகான ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். என் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்து அந்த முடிந்தது வாழ்க்கை. நான் முடிஞ்சு போய் தான் அண்ணி நாங்கள் இருக்காங்க, அவங்க வீட்டில் உட்காந்துருக்கேன். பாஸ்டர் வந்து கீதர் அடித்து பாடினார். அந்த பாட்டு அப்படியே டச் ஆகிடுச்சிங்க. நீ மனுஷன் அப்படியே டச் ஆகிடுச்சு. யாருங்க இதெல்லாம் காரணம்? ஜீவனுள்ள தேவனுங்க. அதுலேருந்தாங்க நான் ரட்சிப்பில் பண்ணி விடுதலை பண்ணி இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் நல்லவராக இருக்கார் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவருங்க. அந்த மாதிரி அவர் பாட்டு படிக்கிறப்ப நான் தனிமையில் இருந்தேன். அந்த மரண இருளில் தான் நான் இருந்தேன். மறைக்கிற கட்டத்தில் தான் இருந்தேன். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு என் வாழ்க்கையும். தனியில் இருக்கிறப்ப பாஸ்டர் கீதர் எடுத்து பாடியிருந்தார். அண்ணன் வீட்டில் உட்காந்து பாடியிருந்தார் கீதர். இன்னும் அந்த ஒரு வார்த்தை, வல்லமையான வார்த்தை தாங்க நம்ம இதயத்தில் நுழையும். அந்த மாதிரி வார்த்தை, ஒரு வல்லமையான வார்த்தை என் இதயத்தில் நுழைஞ்சேன்னா நான் கொஞ்சம் வாசிச்சிட்டேன். திருப்படி பாஸ்டர் கிட்ட போய்ட்டு திருப்படி பாடுங்க பாஸ்டர் அந்த பாட்டுன்னு 2வது தடவை பாடினாரு. அதோட என்னோடய கட்டுகளும் உடஞ்சிது, எல்லாம் உடஞ்சிதுங்க. வந்து இப்போ மைக்கு பிடிச்சி இப்போ பிரசங்கம் போட்டிருக்கேன். என் தேவன் ரொம்ப நல்லவாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும்